என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான போண்டா தாங்க செய்யலான்னு இருக்கிறேன். அதை முருங்கைக்கீரை மட்டும் போட்டு போண்டா செய்யலான்னு இருக்கிறேங்க. இதை நான் வந்து நந்தி கடலை மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். இதில் நந்தி கடலை மாவு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. இந்த போண்டாவுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. கடலை மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை பொரித்து வச்சுருக்கிறேங்க. தூள் பெருங்காயம் கொஞ்சம், ஒரு 2 பெருவெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் சமையல் சோடா கொஞ்சமாக, வரமிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் மஞ்சள் தூளுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது தேவையான அளவு போட்டுக்கலாங்க. சமையல் சோடா கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, முருங்கைக்கீரை, வெங்காயம். இதெல்லாம் அளவான தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாங்க. 1/4 கிலோ மாவுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும், போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வெண்ணெய் போட்டேங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் போண்டா வந்து சாப்பிட்டா வருங்க. அதுக்காக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதாவது அல்வா பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுங்க. அப்போ தான் வந்து போண்டா வந்து நமக்கு சாப்பிட்டா வரும். இப்போ இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் விட்டுறலாங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம போண்டா போட்டுக்கலாம். இப்போ காய்ச்சிச்சான்னு பார்க்கலாங்க. இன்னும் காயிலிங்க, திரும்பி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போடலாங்க. இந்த மாதிரி போண்டா மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு எந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வேணுமோ அப்படி போட்டுக்கலாங்க. அப்படியே கிள்ளி கிள்ளியும் போடலாங்க. போண்டா ஷேப்லேயும் போடலாம், கிள்ளி கிள்ளியும் போடலாம். நம்ம அது போட போட அது பழகிரும். இப்போ நான் வெந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேங்க. போட்ட உடனே திருப்ப கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டோம்னா அப்படியே அழுங்காம மேலே வரும். வெந்த உடனே அப்படியே முதந்து வருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தோன்னா எல்லா போண்டாவுமே ஒரே நேரத்தில் வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த எண்ணெயோட சவுண்டெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுக்கலாங்க. போண்டா வந்து சூப்பராக வந்துருக்குதுங்க. எல்லாம் சாஃப்டாக இருக்குது போண்டா. இது ரொம்ப ஈஸி தான். இதுமாரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்குன்னு வரும். தேங்க்யூ.